டெட் டிஆர்பி சைக்காலஜி. ராபர்ட் எஸ் வுட்வர்த் ஒத்த கூறு கோட்பாட்டை கண்டுபிடித்தார். ராபர்ட் எஸ் வுட்வர்த் ஒத்த கூறு கோட்பாட்டை கண்டுபிடித்தார். மனச்சோதனைகளும் அளவிடுதலும் என்ற நூலை எழுதியவர் ஆர்.பி. காட்டல். மனச்சோதனைகளும் அளவிடுதலும் என்ற நூலை எழுதியவர் ஆர்.பி. காட்டல். நடத்தை கோட்பாட்டின் தந்தை ஜே.பி. வாட்சன். நடத்தை கோட்பாட்டின் தந்தை ஜே.பி. வாட்சன். 21ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த உளவியல் அறிஞர் பி.எஃப். ஸ்கின்னர். 21ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த உளவியல் அறிஞர் பி.எஃப். ஸ்கின்னர். பி.எஃப். ஸ்கின்னர் செயல்படு ஆக்க நிலையிருத்த கற்றலை கண்டுபிடித்தார். பி.எஃப். ஸ்கின்னர் செயல்படு ஆக்க நிலையிருத்த கற்றலை கண்டுபிடித்தார். அடுக்கு தேவை கோட்பாட்டை கண்டுபிடித்தவர் ஆபிரகாம் மாஸ்லோ. அடுக்கு தேவை கோட்பாட்டை கண்டுபிடித்தவர் ஆபிரகாம் மாஸ்லோ. 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த உளவியல் அறிஞர் கார்ல் ஆர். ரோஜர்ஸ். 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த உளவியல் அறிஞர் கார்ல் ஆர். ரோஜர்ஸ். நெறிசாரா அறிவுரை பகர்தலை கூறியவர் கார்ல் ஆர். ரோஜர்ஸ். நெறிசாரா அறிவுரை பகர்தலை கூறியவர் கார்ல் ஆர். ரோஜர்ஸ். மனித நேய உளவியலை அறிமுகப்படுத்தியவர் கார்ல் ஆர். ரோஜர்ஸ். மனித நேய உளவியலை அறிமுகப்படுத்தியவர் கார்ல் ஆர். ரோஜர்ஸ். தாழ்வு சிக்கல் பற்றி கூறியவர் ஆல்பிரட் ஆட்லர். தாழ்வு சிக்கல் பற்றி கூறியவர் ஆல்பிரட் ஆட்லர். நவீன கல்வி உளவியலின் தந்தை இ.எல். தாண்டைக். நவீன கல்வி உளவியலின் தந்தை இ.எல். தாண்டைக். முயன்று தவறி கற்றல் கோட்பாட்டை விளக்கியவர் இ.எல். தாண்டைக். முயன்று தவறி கற்றல் கோட்பாட்டை விளக்கியவர் இ.எல். தாண்டைக். ஒத்த கூறு கோட்பாட்டை கூறியவர் இ.எல். தாண்டைக். ஒத்த கூறு கோட்பாட்டை கூறியவர் இ.எல். தாண்டைக். பல காரணி கோட்பாட்டை விளக்கியவர் இ.எல். தாண்டைக். பல காரணி கோட்பாட்டை விளக்கியவர் இ.எல். தாண்டைக். அமெரிக்க உளவியலின் தந்தை வில்லியம் ஜேம்ஸ். அமெரிக்க உளவியலின் தந்தை வில்லியம் ஜேம்ஸ். உளவியல் தத்துவங்கள் என்ற நூலை எழுதியவர் வில்லியம் ஜேம்ஸ். உளவியல் தத்துவங்கள் என்ற நூலை எழுதியவர் வில்லியம் ஜேம்ஸ். உளப்பயிற்சி கோட்பாட்டை கூறியவர் வில்லியம் ஜேம்ஸ். உளப்பயிற்சி கோட்பாட்டை கூறியவர் வில்லியம் ஜேம்ஸ். வளர் உளவியல் என்ற நூலை எழுதியவர் இ.பி. ஹர்லாக். வளர் உளவியல் என்ற நூலை எழுதியவர் இ.பி. ஹர்லாக். த ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ற நூலை எழுதியவர் ஜெரோம் எஸ். ப்ரூனர். த ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ற நூலை எழுதியவர் ஜெரோம் எஸ். ப்ரூனர். பொதுமை கருத்து உருவாதலை விளக்கியவர் ஆசுபல். பொதுமை கருத்து உருவாதலை விளக்கியவர் ஆசுபல். முன்னோக்கு தடை பற்றி கூறியவர் ஆசுபல். முன்னோக்கு தடை பற்றி கூறியவர் ஆசுபல். அடிப்படை மனவெழுச்சிகள் 4க்கு மேல் உள்ளன என கூறியவர் ஹாலிங்வர்த். அடிப்படை மனவெழுச்சிகள் 4க்கு மேல் உள்ளன என கூறியவர் ஹாலிங்வர்த். தற்கருத்து பற்றி கூறியவர் லெக்கி. தற்கருத்து பற்றி கூறியவர் லெக்கி. காலிகாக் குடும்பம் மரபு ஆய்வை செய்தவர் ஹச்.எச். கட்டார்ட். காலிகாக் குடும்பம் மரபு ஆய்வை செய்தவர் ஹச்.எச். கட்டார்ட். குமரப்பருவத்தை சிக்கலான அமைதியற்ற பருவம் என கூறியவர் ஸ்டான்லி ஹால். குமரப்பருவத்தை சிக்கலான அமைதியற்ற பருவம் என கூறியவர் ஸ்டான்லி ஹால். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.